Welcome to our channel SingamTamizha. Hello friends, Assalamu alaikum. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்தவித ஆப்புமே யூஸ் பண்ணாமல் உங்கள் மொபைலில் உள்ள டெக்ஸ்ட்டை ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டிங்கை எனபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் க்ரோமில் போய் நியூஸை ரீட் பண்ணிக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய டெக்ஸ்ட்டுகளை ரீட் பண்ணிக்கலாம். அது என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் அது வந்து ரீட் பண்ணிடும். ஸோ தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் ரீட் பண்ணிடும். ஸோ புதுசாக வந்து ஒரு வேர்டை வந்து நீங்கள் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணுவீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு வேர்டையும் சர்ச் பண்ண வேணாம், நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொனன்சியேஷனோட ரீட் பண்ணி முடிச்சிடும். ஸோ இந்த செட்டிங்கை வந்து எப்படி எனபிள் பண்ணுறது, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு டெமோ மூலமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செட்டிங்கை எனபிள் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. ஸோ செட்டிங்குள்ளே போனீங்கன்னா மேலே வந்து சர்ச் பார் வரும். ஸோ இந்த சர்ச் பாரில் நீங்கள் நேரடியாக சர்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம். என்ன சர்ச் பண்ணணும்னா accessibility அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து accessibilityன்னு வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள், செலக்ட் டு ஸ்பீக் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோடனே ஒரு அலோ கேட்கும். இதையும் கொடுத்துட்டு காட் இட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மேன் சிம்பிள் வந்துடும். ஸோ இது வந்து எனக்கு தெரியலை, இந்த மெத்தட் தெரியலை அப்படின்னா, ஒருவேளை சர்ச் பாரில் உங்களுக்கு வரலை அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஷார்ட்கட் அண்ட் accessibility அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பாட்டத்தில் வந்தீங்கன்னா accessible அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரியான ஆப்ஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ செலக்ட் டு ஸ்பீக்கை கிளிக் பண்ணி இதை ஆன் பண்ணி விட்டு அலோவ் பண்ணிவிட்டு காடிட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி வந்துடும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வெளியே வந்துடுவோம். உங்களுடைய மொபைலில் பாட்டத்தில் ரைட் சைடில் வந்து ஒரு மேன் லோகோ வந்துடும். இப்போ நீங்கள் எதை ரீட் பண்ணணுமோ அந்த பேஜை வந்து எடுத்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு PDF ஃபைலை வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ இந்த PDF ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேன் சிம்பிளை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ காண ரீட் பண்ணணுமோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிடணும். Introduction. This paragraph explain for what is an IT carrier? செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா What does IT ரீட் பண்ண person do? ஆரம்பிச்சு. Is IT field a good carrier? Earning is a major. ஓகே, தேவையில்லை அப்படின்னா அதை மறுபடியும் ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ வெளியே வந்துக்குவோம். இதை மட்டும் இல்லை, நீங்கள் க்ரோமில் போய் வந்து எதையுமே எதனாலும் ரீட் பண்ணிக்கலாம், நியூஸ் எல்லாத்தையுமே. ஸோ நான் இப்போ வந்து சும்மா நானே டைப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சில வேர்டை வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ இந்த மேன் சிம்பிளை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை விரும்புங்கள், பாருங்கள், கருத்து தெரிவியுங்கள், பகிருங்கள், சந்தாதாரர் ஆகுங்கள். ஸோ அதே மாதிரி தமிழையும் நல்லா ரீட் பண்ணுது. மறுபடியும் வேணும்னா இது இங்கிலீஷில் ரீட் பண்ணுவோம். Like, watch, comment, share and subscribe to our channel. ஸோ இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற நேரம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை ஆஃப் பண்ணுறது அதே மெத்தட் தான். செட்டிங்கில் போயிட்டு இதில் வந்து accessibility அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் டு ஸ்பீக் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது ஆன் பண்ணி வச்சுக்கலாம்.